வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் vlogs. இன்னைக்கு நம்ம க்ரூஸ் ட்ரிப்போட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. டே 3 வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்பர் டெக் போயிட்டோம். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து வரணும்னு 2 டேஸாக கிட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஹாஃப் அ டே ஃபுல்லாக இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஓப்பனும் இருக்குது, இண்டோர் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ ஹாஃப் டே வந்து அங்கே தான் என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸ் எல்லாமே. நானும் ரியன் குட்டியும் ஜாலியாக நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜக்கூசி இருந்தது, நல்ல ஒரு ஹாட் வாட்டர் தான் வந்தது. அதில் ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட அந்த ஜக்கூசியில் ஒன் டைமில் வந்து உட்காரலாம். ஸோ அதுலேயும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. மேலே வந்து நார்த் ஸ்டார் இருக்குது, இதுலேயும் நிறைய பேர் போனாங்க. இது 360 டிகிரி அந்த ஷிப்பை சுற்றி அப்படியே மேலே வரும். அந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஹன்வி குட்டி பார்த்தீங்கன்னா அவங்க டேடியோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டா. ஸோ ராக் கிளைம்பிங்க்கு போயிருக்கா, அப்புறம் நிறையா போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்கா. நானும் இனிக்குட்டியும் ஜாலியாக ரூமில் தூங்கிட்டோம். இனிக்குட்டி வந்து நிறைய கேம்ஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவளை கூட்டிகிட்டு நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் க்ரை பண்ணிகிட்டு இருப்பாள். நான் மட்டும் போகல, அக்கா மட்டும் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் மோஸ்ட்லி அவளை வந்து இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் பண்ண வச்சுறது. அவள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுல மட்டும்தான், அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் அவளை கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறது. அது மித்ததுக்கெலாம் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டா. ஸோ பம்பர் காரும் அப்படி தான் நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகல. ஸோ ராக் கிளைம்பிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டேடியும் ஹன்வியும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹன்வி குட்டி. நிறைய டைம் எங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஹன்வி தான் வந்து எடுப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து ஹஸ்பண்ட் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதில் நம்ம சிங்கர் ஹரிஹரன் சார் மாதிரியே இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. ஹஸ்பண்ட் வந்து இல்லை மேபி லுக்கலைக்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஷுவராக எங்களுக்கு தெரில. அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்களும் பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த ஹாஃப் டே ஃபுல்லாக ஹன்வி அவங்க டேடியும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. எல்லா பிளேஸ்க்கும் போயிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கோ எல்லாத்துலேயுமே கலந்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸர் இருந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. கீழே எல்லாரும் வந்து அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க. அது வீடியோவில் தான் நானுமே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் வந்து கேப்டன்ஸ் கூட வந்து கேக் கட்டிங் இருந்தது, ஷிப்போட கேப்டன்ஸ் கூட. ஸோ அந்த கேக் கட்டிங் வந்து கேக் வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே அந்த கேக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி பிக் கேக். அதுக்கப்புறம் கேப்டன்ஸ் கூட நின்று எல்லாருமே வந்து பிக்சர்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. இவங்க வந்து கேக் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ரூமுக்கு. பட் ஸ்டில் இந்த ஆக்டிவிட்டிலாம் நம்ம போய் கலந்துக்க முடியல. ஸோ இவங்க தான் வந்து நம்ம போன க்ரூஸ் ஷிப்போட கேப்டன்ஸ். கொண்டு வந்த கேக்கை சாப்பிட்டுட்டு ஈவினிங் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பால்கனிலேருந்து பார்த்தா ஒரு வாவ் வந்து ரெயின்போ வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே.
நேச்சரோட பியூட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது வார்த்தையால். ஹாய், இட்ஸ் டே 3. வந்து இன்னைக்கு நைட் வந்து எங்களுக்கு வந்து ஃபைன் டின்னரில் வந்து ஃபார்மல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்படி பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிருக்கோம். ஸோ மேலே டெக்டர் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான சீரீஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபைன் டைனிங்க்கு வந்து ட்ரெஸ் அப் நல்லா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போனது ஷோக்கு தான். சூப்பர் ஷோ இது வந்து ஃபியூச்சர் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ஷோலாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. செம்ம பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இது நான் போட்டிருக்கதாமே ஒரு சின்ன பாட்டு தான். ஃபுல் ஷோலாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நீங்களும் பாருங்கள். To start the picture, so bring on the beautiful girls. Here's to the sequins and feathers, here's to the lashes and curls. A royal transfer, a joy forever. Time is plenty, the can't bring better. Always be the silks and the satins. Here's to the diamonds and bring all our lights. Beautiful girl. ஷோ முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம டைனிங்க்கு வந்து கிளம்பிட்டோம். அதாவது டின்னர் டைனிங்க்கு. இந்த குட்டீஸும் பாருங்கள் சூப்பராக கிளம்பியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து நம்ம அத்து குட்டிக்கு வந்து பர்த்டே. அதோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து க்ரூஸ் ஷிப்பே வந்து புக் பண்ணியிருந்தாங்க அங்கே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் சூப்பராக கிளம்பிட்டு ஃபைன் டைனிங்க்கு போயிட்டோம். அங்கே நமக்காக டேபிள் ரிசர்வ் பண்ணி ரெடியாக இருந்தது. ஸோ அன்னைக்கு நைட் வந்து லாஸ்ட் டின்னரில் க்ரூஸ் ஷிப்போட லாஸ்ட் டின்னர் நைட்டுன்றனால ரொம்ப நல்லா வந்து ஃபைன் டைனில் வந்து அப்படி வந்து கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய சாங்ஸ் போட்டு நல்லா என்கேஜ் பண்ணாங்க. இங்கே டின்னர் முடிச்சுட்டு தான் நம்ம பர்த்டே பேபிக்கு வந்து கேக் கட்டிங்கும் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே வெயிட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Happy birthday to you.
நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கேக் வந்து இங்கே க்ரூஸ் ஷிப் உள்ளேயே தான் அண்ணா வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் $30 to $35 வந்துச்சு. ஸோ கேக் வந்து கரெக்டாக நாங்கள் டைனிங் முடிச்சோடனே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நிறைய பேர்த்தோட பர்த்டேவா இல்லை இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஸோ நிறைய டேபிளில் ஹாப்பி பர்த்டே சாங்ஸ் வந்து பாடினாங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் நம்மளை ஷேர் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது அந்த செலிப்ரேஷன். ஆக்சுவலி நீங்களும் யாராவது க்ரூஸில் போய் செலிப்ரேட் பண்ணணும்னா தாராளமாக செலிப்ரேட் பண்ணலாம். அங்கேயே கேக் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் கேக் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப டேஸ்டியெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இல்லாமலே இல்லை, ஓகே ஆவரேஜ் தான். அதை முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட் டே நைட் வந்து அப்பர் டெக் போயிட்டு அந்த வியூ பாயிண்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அந்த டெக்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷோ இருந்தது, டிஜே இருந்தது, அதையும் நாங்கள் அட்டன் பண்ணோம். நீங்களும் அந்த டிஜே பாருங்கள், அங்கே ஆடாதவங்களே இல்லை, எல்லாரும் வந்துட்டு சின்ன குட்டிலேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம டான்ஸு, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நாங்கள் இந்த டிஜேயில் வந்து கொஞ்சம் ஒரு முடிகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா பிள்ளைங்களுக்குலாம் கிட்ஸ்க்குலாம் வந்து தூக்கம் வந்துருச்சு, கிராங்கி ஆகிட்டாங்க. ஸோ வந்துட்டோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மிட் நைட்டில் நிறைய பார்ட்டிஸ்லாம் நடந்திருக்கு. ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மிட் நைட் பார்ட்டி. அதுலேயும் நம்ம காவால சாங்லாம் போட்டு எல்லாம் செம்மையாக ஆடிருக்காங்க. நீங்களும் பாருங்கள். ஃபைனலி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாம் முடிச்சுட்டு மக்கள் நிறைய பேர் வந்து ரூமுக்கு போயிட்டாங்க போல். ஸோ டெக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் மாதிரி ஆள் 1-2 பேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். அந்த நைட் வியூ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 AM, நைட்டு 2 மணிக்கு அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் நம்ம வந்து சீக்கிரமாக எந்திரிக்கணும். நான் வந்து 5 o'clockலாம் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து 7 ரூம் விட்டு வெளில வந்துடணும். ஸோ இது சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டோம். அந்த பார்டர் வந்துருச்சு. ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சு ஃபோன் எடுத்து அவ்வளோ மெசேஜஸ் இருந்தது, அவ்வளோ கால்ஸ் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டோம். வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ரொம்பவே ஒரு சேடாக தான் இருக்குது. ஹன்வீக்கும் வந்து கேட்டுகிட்டே இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் சொல்லிட்டு. பட் வாட் டு டூ, நம்ம கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ
இப்போ மார்னிங் வந்து ஏர்லியாகவே வந்து பஃபெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே எடுத்துக்கலாம். ஸோ நம்மளால அவ்வளோ சீக்கிரம் வந்து நிறைய சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து செக் அவுட் பண்ணி வந்தாச்சு. வெளியில வரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கியூ. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட மோர் தென் 5000 பீப்புள் இருந்தாங்க அன்னைக்கு அந்த க்ரூஸில். ஸோ அவங்க எல்லாரும் வந்து வெளில கிளம்புறதுனா சாதாரண விஷயமா. ஸோ வெரி பிக் கியூ இருந்தது. அப்புறம் இமிக்ரேஷனும் பிக்காக தான் இருந்தது. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம டாக்ஸி டிரைவர் புக் பண்ணியிருந்தாங்க. வரும்போது இருந்த அதே அங்கிள் தான். ஸோ அவர் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துட்டாரு. ஸோ எடுத்துட்டு வந்து ஹாப்பியாக வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் பை ஃப்ரம் விஜயன் அருண்.